Good evening, குட்டீஸ். வெல்கம் டு அவர் ஜேஐவிகே டியூட்டர் சேனல். டுடே நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோன்னா, நம்ம இது வரைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் என்ன கொடுத்துருந்தேன், உங்களுக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி சொல்லி கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம டுடே ஹேண்ட் ரைட்டிங்கை தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா, இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அ ரூல்டு பேப்பர். ரூல்டுனா என்ன, லைன்ஸ் போட்டிருக்கோம், அதாவது கோடு போட்ட பேப்பரை தான் ரூல்டு பேப்பர்னு சொல்லுவாங்க. கோடு இல்லாத பேப்பர் அன்ரூல்டு பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலான்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி டுடே வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரூல்டு பேப்பர், திஸ் இஸ் அ ரூல்டு பேப்பருங்களா. இந்த ரூல்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் என்னென்னா பார்க்க போகிறோம், கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸில் ரூல்டு பேப்பரில் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம், எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணி எப்படி என் பண்ணணும் ஒரு லெட்டரும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா குட்டீஸ், நம்ம லேர்ன் பண்ணலாமா? ஷல் ஐ ஸ்டார்ட்? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ எப்படி போடலாம், கேபிட்டல் ஏ. திஸ் இஸ் அ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபார் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேபிட்டல்னால் என்னது, எல்லாத்தோட பெரிய லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ கேபிட்டல், அதாவது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் கேபிட்டல் ஏ எப்படி போடணுன்னா, நல்லா என்னோட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இந்த பாருங்கள், ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் சி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி. ஓகே, next one capital E. Next one capital F. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம் பாருங்க, கேபிட்டல் G எப்படி போடணுன்னா, கேபிட்டல் G. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் H. இதெல்லாம் இந்த கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க இந்த லெட்டர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் ஐ. திஸ் இஸ் த கேபிட்டல் ஐ. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஜே. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கே. நெக்ஸ்ட்டு capital L. Next capital M. Next capital N. Next capital O. Next capital P. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கியூ. நம்ம நார்மல் ஏபிசிடி எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த கியூ எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அப்படி தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் கர்சிவ் லெட்டர் ஆர், QR. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் எஸ். கேபிட்டல், அதாவது கொஞ்சம் எஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணால் எப்பயுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டி. நெக்ஸ்ட்டு யூ. நெக்ஸ்ட்டு வி. நெக்ஸ்ட் ஒன் W.
next one X, next one Y and Z. ஓகேங்களா குட்டீஸ், புரிஞ்சிச்சிங்களா? இதில் உங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எஃப்ன்ற லெட்டரும் இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் எஃப் லெட்டர் இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் இந்த டீக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எஃப் லெட்டரும் இந்த டி லெட்டரும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் நம்ம லீவ் இட் பண்ணுறோம், முடிக்கிறோம், ஆமாவா? ஆனால் இந்த எஃப்க்கும் டீக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, எஃப்க்கு வந்து சென்டரில் ஒரு லைன் போடும், ஓகேங்களா? டீன்ற லெட்டருக்கு லைன் வராது. நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும் சம்டைம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற, கொஞ்சம் லேர்ன் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். எஃப்னா லைன் வரும், டீனா லைன் வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், என்ன டிஃப்ரென்ஷியேட்? இப்போ இந்த ரெண்டு லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, எஃப் அண்ட் டி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களா, ஐ லெட்டரும் ஜே லெட்டருக்கும் இப்படி தான் கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஐ, எஸ், அதாவது கர்சிவ் ஐ லெட்டர்னு சொல்லுவாங்க, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங், ஓகேங்களா? இந்த ஐ வந்து போடுறது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இதே ஷேப்பில் தான் வருது பாருங்கள், ஓகேங்களா? ஐ. பட் ஜே பாருங்கள், ஜேவும் அதே மாதிரி தான். பட் இது கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்படியே கேர்வாக பண்ணுறோம், வளைக்கிறோம். இங்கே ஜேக்கு கேர்வாக வரும், இங்கே ஐக்கு வந்து கேர்வாக இந்த மாதிரி கீழே வந்து பெண்ட் ஆகாது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேட். இந்த 4 லெட்டர்ஸ் 1 2 3 4 லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுனா தான் நமக்கு ப்ராப்பராக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியும், ஓகேங்களா? அண்டர்ஸ்டுட் குட்டீஸ்? இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி ரைட் பண்ணணும்னு உங்களுக்கு டுடே உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணலாமா? ரைட் பண்ணலாங்களா? ஷல் ஸ்டார்ட்டுங்களா? ஓகே குட்டீஸ், let's start the next small letters, ஓகேங்களா குட்டீஸ்? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இல்லை சாப்பிட்டீங்களா? எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? எஸ், தூங்கிடாதீங்க, ஓகேங்களா? தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ நல்லா தூங்குங்க, ஓகேங்களா குட்டீஸ்? எனர்ஜெட்டிக்காக பாருங்கள், பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங், ஓகே? இங்கே பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்மால் ஏ பாருங்கள், ஸ்மால் ஏ, திஸ் இஸ் அ ஸ்மால் ஏ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் small c. next one நீங்கள் நார்மல் எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு கொஞ்சம் பெண்ட், அதாவது பெண்ட் பண்ணுவோம் நம்ம, அவ்வளோதான். கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் டிஃப்ரென்ஷியேட், வேறு எதுவும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸியாக இருக்கும், நம்ம லேர்ன் பண்ண பிக்கப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மால் இ, நெக்ஸ்ட்டு small f, next small g, next small h, next one small I, next one ப்ளஸ் ஜேக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸ்மால் ஜே எப்படி போடணும், அவ்வளோதான், ஒரு டாட். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கே,
Next one, small L. Next one, small M. Next one, small N. Okay. Next பாருங்க O. P letter. Next P letter. Next Q. Next R. S. Small T. Small U. Next small V. Small W. Small X. Small Y. And small Z. That's it. அவ்வளோதான் குட்டீஸ். நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம ரைட் பண்ணிக்கோம் பாருங்கள். இது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இதே பார்த்து ஒரு 5 டைம்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் இப்படி ரைட் பண்ணிங்கன்னா 1 by 1 ஜஸ்ட் அப்படியே 1 by 1 ரைட் பண்ணினே வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். லேர்ன் பண்ணால் தான் அது நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஓகேவா? வி கேன் டூ. ஓகே, அதனால் லேசி ஆகாதீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டைமில் கொடுக்கணும்னா, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வருது, நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூமா குட்டீஸ் எனர்ஜெட்டிக்காக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ குட்டீஸ்.